துஆ எப்படி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், உங்களுக்கு உப்புடைய கல் தேவைப்பட்டாலும் அல்லது உங்களுடைய செருப்பு வார் அருந்து விட்டாலும் அதை அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று. சிறிய சிறிய தேவையாக இருந்தாலும் அந்த தேவையையும் அல்லாஹ்விடம் தேடச் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தேவை வந்தவுடன் அந்த தேவையை முதல் முறையாக அல்லாஹ்விடம் முறையிடுங்கள். கடைசியாக மருத்துவர்களும் பெரியவர்களும் கைவிட்ட பிறகு அல்லாஹ்விடத்திலே கையேந்துவது சிறப்பல்ல. ஒரு தேவை வந்தவுடன் ஒரு முஃமின் அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டுமாம். எப்படி கேட்க வேண்டும்? அல்லாஹ் கொடுப்பான் என்ற முழு நம்பிக்கையுடன் கேட்க வேண்டுமாம். உங்களுடைய வயது, உங்களுடைய வசதி வாய்ப்பு, உங்களுடைய கட்டமைப்பை வைத்து இதை என்னால் இந்த வயதிலே பெற முடியாது, எனவே நான் கேட்கவில்லை என்று ஒரு சில நபர்கள் தங்களை தாங்களே தடுத்துக் கொள்கிறார்கள். அந்த பொருளை அல்லாஹ்வால் கொடுக்க முடியுமா? அல்லாஹ் நாடினால் குன் ஃபயகுன். ஒரு வார்த்தையில் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் உருவாக்கியவனுக்கு உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது கடினமான விஷயமா? அல்லாஹ்விடம் உங்களுடைய அனைத்து தேவையும் கேளுங்கள். உங்களால் இயலாதது, நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாததை அல்லாஹ்விடம் துஆ கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அடியான் அல்லாஹ்விடம் ஒரு தேவைக்காக உதவி கேட்டு கையேந்து விட்டால் அவன் கையை வெறும் கைகளாக இறக்குவதை அல்லாஹ் வெட்கப்படுகிறானா? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நாம் கேட்பதையெல்லாம் நமக்கு தந்தருள் புரிவானாக.